Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதவியேற்பு தொடர்பாக ஆளுநர் அர்லேக்கர் விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்சி அமைக்க அழைக்குமாறு விஜய் கடிதம் அனுப்பியிருக்கிற நிலையில் மெஜாரிட்டியாக 35% வாக்குகளை பெற்றுள்ளதாக விஜய் கூறியிருக்கிறார். எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை வேண்டும் என்றும் கேட்டுள்ளேன் என்றும் ஆளுநர் அர்லேக்கர் அவருடைய விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா வணக்கம். ஆளுநர் அர்லேக்கர் என்னென்ன தெரிவித்திருக்கிறார், முழு தகவலையும் சொல்லுங்க. கண்டிப்பாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பெற்றிருக்கிறது. ஆனால் சட்டமன்றத்தில் தனிப்பெரும்பான்மை அப்படின்றது தமிழகத்தை பொறுத்த மட்டும் 118 இடங்கள். இன்னும் 10 இடங்கள் தற்போது தாவேகாவிற்கு தேவையா இருக்கிறது. அதிலும் இன்னும் சொல்ல போனா 11 இடங்கள் அவர்களுக்கு தேவையா இருக்குது. ஏன்னா விஜய் 2 இடங்களை ஜெயிச்சிருக்கார், ஒரு இடத்தை ராஜினாமா பண்ணோம். அதனால 11 பேர் அவர்களுக்கு தேவை. அவர்களுக்கு அதாவது பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இந்த நிலையில ஆட்சி அமைக்க எங்களுக்கு அழைப்பு விடுக்குமாறு விஜய் தரப்புல, அதாவது தாவேகா தரப்புல இருந்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் தொடர்பாகத்தான் பல்வேறு விஷயங்களை தனியார் நிறுவனத்திற்கு ஒன்று அளித்துள்ள ஒரு பேட்டியில தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் விளக்கம் கொடுத்திருக்கார். அந்த விளக்கத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, விஜய் தரப்புல இருந்து 35% வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த தேர்தலில், எனவே எங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கணும் அப்படின்னு கேட்கப்பட்டதா சொல்லியிருக்கிறதாகவும், அதனால அதை தொடர்ந்து உங்ககிட்ட எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஆளுநர் தரப்புல இருந்து கேள்விகள் வைக்கப்பட்டதாகவும், எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை விவரத்தை நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து ஆளுநருக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டங்களின்படி முன்னுதாரணம், இப்ப அதாவது இதுக்கு முந்தைய காலகட்டங்கள் நடந்த முன்னுதாரணங்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பேன் அப்படின்னு ஆளுநர் அந்த நிறுவனத்திற்கு அளித்திருக்க பேட்டியில சொல்லியிருக்கார். குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள, அதாவது இப்போது ஆட்சி அமைப்பு அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம அதிகபட்சமா 30 நாள் வரை கூட அந்த கால அவகாசம் கொடுக்கலாம். அதுக்குள்ள தாவேகா தனது தனிப்பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும். அதாவது 118 எம்எல்ஏக்கள் அவர்கள் வசம் இருக்கணும். அதற்கான விஷயங்கள் எல்லாம் அவர் நடத்தலாம். இதுக்கு இன்னொரு முன்னுதாரணத்தை ஆளுநரே தெரிவித்திருக்கார். முந்தைய காலகட்டங்களில் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, பிந்தைய கூட்டணி, வெளியிலிருந்து ஆதரவு என பல ஆப்ஷன்கள் நடந்திருக்கு. அதே முறை விஜயையும் கடைபிடிக்கலாம். அதற்கான வாய்ப்பு விஜய்க்கும் வழங்கப்பட வேண்டும், தாவேகாவுக்கும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த வாய்ப்பை நாங்கள் வழங்குவோம் அப்படின்றதையும் ஆளுநர் சூசகமா சொல்லியிருக்கார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.